வணக்கம். இப்போ ரிதன்யா மரணம் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் உறவுகளை இப்படி இல்லை, தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை எல்லாம் உலுக்கியிருக்கு. இப்போ கூட 2 பேர் உங்களை வந்து பார்க்க வந்துட்டு போனாங்க. பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யாருக்குமே ரிதன்யாங்கிறது யாருன்னு தெரியாது, ரிதன்யா அப்பா யாருன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்காக வந்து உங்கள் பொண்ணுக்காக கண்ணீர் விடுறாங்க. அந்த மாதிரி கண்ணீர் சிந்தினதில் எங்கள் சேனல்லையும் நிறைய பேர் பார்வையாளர்களாக இருக்காங்க. அவங்களுக்காகத்தான் உங்களை நேரில் பார்த்து ஒரு பேட்டியை கொடுக்கணும்னு வந்திருக்கோம். சரி. அதனால் நான் ஒன்றும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின கேள்விகளெல்லாம் கேட்க மாட்டேன். அந்த ரிதன்யாங்கிற அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த குரல் வந்து எங்கள் பொண்ணுங்க மாதிரி அப்படி ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான அந்த பொண்ணுக்கு அந்த ரிதன்யான்னு பேர் வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? யார் மாமா அறிவுறுத்தினாரா, இல்லை நீங்களே பார்த்து